いつでも OK です、兄貴。எல்லாருக்கும் வணக்கம். இது வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பழமொழிகளை பற்றி தான் பார்க்க வீடியோ பிடிச்சிருக்கா ஓகே. இப்போ போகிறேன். அடுத்து உயிரோட இருந்தா வர்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சும்மா இந்த பைத்தான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ஏன்டா நீ வீடியோ போடுறேன்னு கேட்டா, இதை நான் பார்த்தேன், சரி நம்மளும் ஒன்று போடுவோம். இப்போதைக்கு டைம் இல்லை, சரி இதை போட்டு விடுவோம் தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு உதவியாக இருந்தால் ஒரு கமெண்ட்டை போடுங்க, உதவி இல்லைனா அடுத்த வீடியோ பாருங்கள். சரி ஓகே, நீங்கள் வச்சுருக்க ப்ரௌசரில் போய் சர்ச் பாரில் பைத்தான் அப்படின்னு மட்டும் போடுங்க. அப்படி போட்டாலே வரும். ஃபஸ்ட்டு வருதா ஒரு லிங்க்கு, அதை அப்படியே ஒரு கிளிக்கை போடுங்க. அப்புறம் லோட் ஆகும். இங்கே வந்தீங்கன்னா டவுன்லோட்ஸ்னு இருக்கும். அதை நீங்கள் இந்த அந்த இடத்துல அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த இடம் நான் பக்கத்தில் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்ன்னு இருக்குது பாருங்க, அதை தான் சொல்கிறேன். இது அப்படி இல்லைண்ணா எல்லா ரிலீஸையும் பார்க்கலாம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இல்லை முட்டா பயலுக்குதே புது வெர்ஷன் யூஸ் பண்ணுவாங்க, நாங்களாம் பெரிய பழைய ப்ரோக்ராமர்ஸ் பெரும்புள்ளிகள் அப்படின்னா, உங்களுக்கு பழைய வெர்ஷன் வேணும்னா இந்த இருக்குது. அதிலேருந்து நீங்கள் எவ்வளோ வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். கிரிட்டுன்னு கீழே கதா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பழைய வெர்ஷன் வரைக்கும் வந்துடும். அதை அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா. பாருங்கள் இல்லையா, லாஸ்ட் அந்த 2001 வந்தது கூட இருக்குது, பார்த்துக்குங்க. சரி இப்போ நான் டவுன்லோட் போடுறேன். டவுன்லோட் ஆகிறது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஆகட்டும். அது உங்கள் இன்டர்நெட் கனெக்ஷனை பொறுத்து அது எப்படியோ நேரம். இந்த டைலாக் எல்லோரும் சொல்கிறது அதே நானும் சொல்கிறேன். சரி ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. அப்படியே உங்கள் டவுன்லோட்ஸ்குள்ளே போய்க்கோங்க. நான் அப்படியே இந்த டேப்பை க்ளோஸ் பண்ணிடுறேன், எனக்கு போய் தேவையில்லை. நீங்கள் டவுன்லோட்ஸ்குள்ளே போயும் பார்க்கலாம். அப்படின்னா அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கிளிக் பண்ணாலும் ஓகே. கிளிக்காக போட்டிங்கன்னா இப்படி வரும். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால அப்கிரேட் கேட்குது. பழைய வெர்ஷன் இருந்துச்சு. உங்களுக்கு இல்லைன்னா இன்ஸ்டால்னு கேட்கும், நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. ஆட் டு பார்த்தாலும் கேட்டுச்சுன்னா கொடுத்துக்கோங்க. அதாவது அது என்விரான்மெண்ட் வேரியபிளில் அதுவே ஆட் ஆகிக்கும். அப்படி இல்லைன்னா அது எப்படி பண்ணுறேன்னு பின்னாடி சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் அப்கிரேட் பார்த்து சொல்லிட்டுண்ணா அப்கிரேட் ஆகிட்டுருக்குது. வெயிட் பண்ணுங்கள். டக்குனு ஒரு ஸ்பீடப்போ போட்டு விட்றேன். சரி, எனக்கு இந்த அப்கிரேட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அப்படியே விண்டோஸ் 6 அப்படின்னு கொடுத்து அதில் சிஎம்டின்னு போட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் போய் பைத்தான் வெர்ஷன் போட்டால் உங்கள் வெர்ஷனை காட்டும். உங்களுக்கு அப்படி காட்டலண்ணா இப்போ தான் நீங்கள் சர்ச் பார் ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்விரான்மெண்டல் வேரியபிள்னு போட்டுக்கோங்க. அப்படியே என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்குள்ளே போய்க்குங்க. அதில் பார்த்து செலக்ட் பண்ணுங்க. அப்படியே எடிட் கொடுத்துக்குங்க. உள்ளே ஒன்று இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பார்த்து இன்ஸ்டால் பண்ணும்போது கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை, அதே தானே இல்லைண்ணா. நீங்கள் விண்டோஸ் சி ஃபோல்டருக்குள்ளே போய் இல்லை சி டிஸ்க்குள்ளே போய் யூசர்ஸ்குள்ளே போய் அதுக்குள்ளே இருக்கிறதுக்குள்ளே அப்படி யூசருக்குள்ளே போய்க்கிட்டிங்கன்னா அதை போட்டுக்கிட்டு இங்கே ஆப் டேட்டான்னு சர்ச் பண்ணுங்கள். உங்களோட பைத்தான் வெர்ஷன் வந்துடும். அதாவது நான் அடிக்கடி போகிறனால அப்படி வந்துருச்சு. அப்படியே ப்ரோக்ராம்ஸ்குள்ளே போய் பைத்தானுக்குள்ளே போய் உங்களோட வெர்ஷனுக்குள்ளே போய் இந்த பார்த்து அப்படியே கட் பண்ணிக்கோங்க. அப்படியே இங்கே போயிருங்க, என்விரான்மெண்டல் வேரியபிள் செட்டப்புக்கு போயிருங்க. இங்கே அப்படியே எடிட் பண்ணிங்க. அதாவது நீங்கள் நியூன்னு கொடுத்து அதை பேஸ்ட் பண்ணுங்கள். அப்படியே அதுலேயே பக்கத்தில் ஒரு ஸ்லாஷை போட்டு கேபிட்டல் எஸ் போட்டு ஸ்கிரிப்ட்ஸ்னு போட்டுருங்க. இந்த போகிறேன் பாருங்கள், அந்த மாதிரி
அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. கீழே இருந்துச்சுன்னா அதை மேலே கொண்டு வந்துருங்க. மூவ் மூவ் கொடுத்து சைடில் இருக்குது பாருங்க. ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க. அவ்வளவுதான். இப்போ திரும்ப கமெண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணி பாருங்க. இப்போ பைத்தான் ஒரு ஸ்பேஸ் டபுள் ஹைஃபன் வெர்சன் போடுங்க. ஏன்னா நான் அப்படி தான் போட்டேன். உங்களோட வெர்சன் காட்டிடும். இன்னொன்று செட்டப் முடிஞ்சுச்சு. சரி, see you soon in next video. பாய் பாய். அவ்வளோ சீக்கிரம்லாம் முடிக்க போகிறது கிடையாது. ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க, லைக்கு அந்த மாதிரி. அப்போ தான் அல்காரிதம் புஷ் பண்ணும், 4 பேர் பார்ப்பாங்க. அப்புறம் இந்த சேனல் எதுக்கு இருக்குன்னு அதுக்கும் தெரியாது. அப்புறம் நானும் மறந்துடுவேன். ஆல்ரெடி 2 மாதம் ஆச்சு. அதான் சரி, பார்த்து பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணுனாலும் ஒரு கமெண்ட்டை மட்டும் போட்டு விடுங்க. ஓகே, பாய்.